ஹாய் காய்ஸ், ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கம்லேஷ் சேனல். முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போன வாட்டி டெசர்ட் ஈகிளுக்கு வீடியோ போட்டிருந்தேன். வியூ நவோ போயிருக்கு, ஆனால் ஒருத்தர் கூட சப்ஸ்கிரைப் பண்ண காணும். நான் இப்போ தான் ஸ்டார்டிங் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் முடிஞ்ச அளவு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். என்னால் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு தெரில, ஆனால் நான் என்னால் முடிஞ்ச அளவு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இப்போது என்ன வந்திருக்கேன்னா, எப்படி ஒரு சிங்கிள் புல்லட் கூட மிஸ் ஆகாமல் ஹெட்ஷாட் அடிக்கிறது, குயிக் வெப்பன் சுவிட்சை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி தரத்துக்கு தான் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, செட்டிங் உள்ளே போகிறீங்க. செட்டிங் உள்ளே போயிட்டு அங்கே கண்ட்ரோல்ஸ்னு இருக்கும், அங்கே போயிட்டு என்ன பண்ணுறீங்க, அப்படியே மேலே தூக்குனீங்கன்னா குயிக் வெப்பன் சுவிட்ச் பட்டன் ஒன்று இருக்கும். அதை என்ன பண்ணுறீங்க, எல்லோரும் ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பீங்க, சொல்ல முடியாது. பாதி பேர் ஆன் பண்ணி, இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்னத்துக்கு அதுன்னு, ஆனால் தெரியாதவங்களுக்கும் சொல்கிறேன். அதனால் நான் பெனிஃபிட்ஸ்னு சொல்கிறேன், ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பட்டனை. நான் ஏற்கனவே ஆன் பண்ணி வச்சுட்டுக்கிறேன். இப்போது நான் வெளியே வந்துட்டேன். இது என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஏற்ற சென்சிட்டிவிட்டி வேணும்னா சென்சிட்டிவிட்டின்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நான் எப்படி சென்சிட்டிவி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லித்தரேன். இப்போது குயிக் வெப்பன் சுவிட்ச் பட்டனை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இப்போது இதனால் குயிக் வெப்பன் சுவிட்ச் பட்டனால் பெனிஃபிட்ஸ் என்னென்னா, நீங்கள் நம்ம நார்மலாக எப்படி ஆடுவோம், இப்படி ஃபயர் அந்த ஹேண்ட் எடுத்துட்டு ஆடுவோம். ஆனால் இப்போது நம்ம மூமெண்ட்ஸ் இதே நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நான் பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்கிறேன். இதே நம்ம ஃபயர் பட்டன், அந்த குயிக் வெப்பன் சுவிட்ச் பட்டன் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ஹெட்ஷாட்டும் அக்யூரஸியாக நான் ரீலோட் பண்ணி காமிக்கிறேன். ரிட்டர்ன் பண்ணுறேன். நீங்கள் எப்படியாச்சும் ஒரு நம்பராச்சும் ரெட்டாக வந்துடும். பார்த்தீங்களா, நானே இப்போது அந்த குயிக் வெப்பன் சுவிட்ச் பட்டனில் தான் பாருங்கள். இருங்க guys, இந்த பழைய ஃபோன் தான் கொஞ்சம் டெசர்ட்டில் வச்சு காமிக்கிறோம். பார்த்தீங்களா, குயிக் வெப்பன் ஐத்தினேன், குயிக் வெப்பன் தான் ப்ரெஸ் பண்ணேன். இப்போது நான் டெசர்ட்டும் டபுள் வச்சு ஆடி காமிக்கிறேன். பார்த்துக்குங்க நல்லா. நீங்கள் சென்சிட்டிவிட்டி கண்டுபிடிக்கணும், ஏற்ற மாரி கண்டுபிடிச்சிங்கன்னா. இது டெசர்ட்டில், இது டபுள் பேர். நான் டபுள் பேர் இது வரையும் அவ்வளோ என்னால் முடிஞ்சாலும் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போடுறேன். சென்சிட்டிவிட்டி கண்டுபிடிக்குதுன்னு தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது நான் எப்படி கடைசியாக ஒரே வாட்டி சொல்லித்தரேன், எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். நீங்கள் டபுள் 2 ஃபிங்கர் பிளேயர்னால் இந்த லெஃப்ட் சைடு, இந்த நான் காமிக்கிறேன்ல ஸ்க்ரீனில், அது எங்கே இருக்கோ 2 ஃபிங்கர் பிளேயர்னால் நீங்கள் அந்த ரன் பட்டன் மேலே இருக்குல்ல, அது அந்த ஏரியாவுக்கு தாண்டாமல், அந்த ஏரியாவை தாண்டாமல் அது உள்ளே இருக்கிற மாரி உங்களுக்கு ஏற்ற மாரி வச்சுக்கோங்க கைஸ். இதே 3 ஃபிங்கர் பிளேயர்னால் அந்த இங்கே கைஸ் லெஃப்ட் சைடு ஒரு மேப் மாரி தெரியும்ல, அந்த மேலே வரையும் உங்களுக்கு எப்படி கரெக்டாக பொருந்ததோ, உங்களுக்கு கரெக்டாக எப்படி வாட்டமாக இருக்கோ அதுமாரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். நான் இப்போ எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். ரெட்டா இதே பாருங்க, இப்போ ஒரு ரெட்டா கைஸ். இப்போ நான் டெசர்ட்டில் ஐயோ சாரி கைஸ்.
காய்ஸ் இது ரெட் டாட்டில் இப்போது நான் இங்கே வந்து சென்சிட்டிவ் வீடியோ பண்ணோன்னா சென்சிட்டிவிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னு வீடியோ வேணுன்னா சென்சிட்டிவிட்டின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுறேன்.